உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. ஒரு விஷயம் கூட, உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. ஒரு விஷயம் கூட, உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் இந்த காலை வேளை எது உங்களுக்கு முன்னதாக நின்று கொண்டிருந்தாலும் அவைகள் மெழுகு போல உருகி போக செய்யும் ஒரு வல்லமை இந்த இடத்துல ஒன்று சொல்லுங்க. வல்லமைக்கு முன்பாய், உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு. ஒரு விஷயம் கூட விசுவாசத்தோட சொல்லுங்க. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை. யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை செய்தீர். இல்லாமல் நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்போமா? கொஞ்ச நேரம் எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நின்று, ஆண்டவர் இந்த காலை வேளையில இந்த ஆராதனை ஒரு தீர்க்க தரிசன ஆராதனையாக இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, எதெல்லாம் இவர்களுக்கு முன்பதாக தேவையா இருக்கலாம், ஆண்டவரே எதிர்பார்ப்பா இருக்கலாம், ஆண்டவரே மழை போல தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் ஆண்டவரே எதிரிகளும் நின்று கொண்டிருக்கலாம். இந்த காலை வேளையில என் ஆண்டவர் அவைகளை மெழுகு போல உருகி போக செய்ய ஆண்டவரை உம்மால் கூடும், வல்லமையால் கூடும், ஆண்டவரை உடைய மகிமையால் கூடும், உடைய பிரசன்னத்தால் கூடும். அது என்னால் கூடாது, என்னுடைய திட்டங்களினால் கூடாது, என்னுடைய சுயத்தினால் கூடாது, என்னுடைய பலத்தினால் கூடாது. ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்னபடி என் தேவன் கூடி வர செய்வீர். என் தேவன் கூடி வர செய்ய வல்லவராய் இருக்கிறீர். அவைகளை அனுகூலமாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். எது எதிர்மறையாய் இருக்கிறதோ, எது எதிர்த்து நிற்கிறதோ அதையே எனக்கு பாதையாய் மாற்றுகிற ஒரு வல்லமை இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில். ஓ உமக்கு நன்றி. ஓ we love you Jesus. சொல்லுங்க எல்லாரும் ஒரு விஷயம் கூட, உம் வல்லமைக்கு முன்பாய், உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. முடிவு என்றும் இல்லை. விசுவாசத்தோட, உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை. உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. கையை உயர்த்தி, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை. சொல்லுங்க, யெகோவா யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோன், என்னை ஆளுகை செய். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து
நீர் செய்யும் யுத்தம் காண்பேன். என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. சொல்லுங்க, என் பலத்தினால் ஒன்றுமாகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க. அப்பா, உங்க பிரசன்னம் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும், உம்முடைய வல்லமை எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கும். ஒரு விசைக்குள் சொல்லுங்க, உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. ஆமாப்பா, வல்லமை உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. எல்லா கையை உயர்த்தி யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை. யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய். நீரில்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீரில்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. அப்பா, இந்த காலை வேளையில நீர் அப்பா உம்முடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்வீரா? எவ்வளவு தூரமாய் இருந்தாலும், எவ்வளவு உம்மை தள்ளி ஆண்டவரே போய் இருந்தாலும், ஆண்டவர் இந்த காலை வேளையில் நீர் சேர்த்துக் கொள்கிற தேவன், நீர் அரவணைக்கும் தேவன், நீர் ஆறுதல் சொல்லும் தேவன், நீர் அற்புதங்களை செய்யும் தேவன். மகளே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொன்னீரே, ஒரு நாளும் உன்னை விட்டு நான் விலகுவதே இல்லை என்று சொன்னீரே. இந்த காலை வேளையில அப்பா, நாங்கள் போகும் பாதையிலே நாங்கள் தனியாய் போகவில்லை. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் கர்த்தர் அவர் எங்களோடு கூட இருக்கிறார். என்னை கரம் பிடித்து நடத்துகிறார், எனக்காக உதவிகளை செய்கிறார், எனக்கு ஒத்தாசை செய்கிறார். எனக்கு உதவி வரும் கண்மலையாம் அவரை நோக்கி பார்க்கிற எனக்கு சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், அற்புதம் உண்டாகும், ஓ விடுதலை உண்டாகுமே. எல்லா கைகளை உயர்த்தி எல்லாரும் கைகளை உயர்த்தி. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. நீங்க இல்லாம ஒன்றும் நடக்காது ஆண்டவரே. தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஒரு விஷயம் கூட, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து அறிக்கை. நீங்க இல்லாமல், நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. சத்தத்தை உயர்த்தி, நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீங்க இல்லாமல் ஒன்றும் நடப்பதில்லையே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா ஹோசேனு, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்யும் சர்வ வல்லமை உள்ளவரே, என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே.
பர்வதங்கள் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள் மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து. சொல்லுங்க ஒரு விஷயம் கூட. மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும். எஸ்ஸப்பா, தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். சொல்லுங்க மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகட்டுமே. தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா என்னை மீண்டும் காலை வேளையில கட்டி எழுப்புவீராக. உடைந்து போயிருப்பவைகளை ஆண்டவரே, பாழாய் கிடப்பவைகளை கட்டி எழுப்புமே. என்னை மீண்டும் கட்டுகிறீர் யெகோவா. Thank you Holy Spirit. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் கட்டி எழுப்பி என்னை சேர்த்துக் கொள்வீரே. சேர்த்துக் கொண்டீரே. சொல்லுங்க நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. ஒரு விஷயம் கூட. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்துக் கொண்டீரே. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை அறிந்து கொள்வீர். அவருடைய பிரசன்னம், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை உங்களுக்கு நிரூபிக்கும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எந்த தேவையா இருந்தாலும், எந்த எதிர்பார்ப்பா இருந்தாலும் என் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைபடவே படாது. அவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றுவார். என்ன வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றுவார். தாமதங்களை நீக்கி போட்டு சரியான நேரத்திலே உங்கள் கரங்களிலே அந்த நன்மைகளை ஏந்த செய்யும் நல்ல தேவன் அவர். உனக்காக யுத்தங்களை செய்யும் தேவன் அவர். கண்ணுக்கு தெரியும் யுத்தமாய் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத யுத்தமாய் இருக்கலாம். ஆனால் அவரோ உனக்கு முன்பதாக சென்று கோணலானவைகளை செவையாய் மாற்றுவார். கரடானவைகளை எல்லாம் இடிந்து போனவைகளை எல்லாம் அவர் உனக்கு பாதையாக மாற்றி அந்த பாதைகளிலே நீ நடந்து சாட்சியாய் நிற்கும்படிக்கு கர்த்தர் உன்னை நடத்த வல்லவராய் இருக்கிறார். தடைகள் எல்லாம் மாற்றி போடும் ஆவியானவரே, நன்றி 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 ஆண்டவரே. Thank you Holy Spirit. யுத்தத்துக்கு நீங்க போக தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்காக இப்பொழுதும் யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எதிர்பார்க்கிறீர்களோ, நாளைக்கு யுத்தத்தை அல்ல, கர்த்தர் இப்பொழுதே யுத்தங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை நாங்கள் கண்களால் பார்க்க கூடாமல் இருக்கலாம், காதுகளால் கேட்க கூடாமல் இருக்கலாம். ஒரு ரிசல்ட் வர மாட்டுது ஆண்டவரே, ஒரு காரியம் மாற மாட்டுதேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிச்சயம் உண்டு. நாங்கள் அமர்ந்திருப்பது தேவனுடைய பிரசன்னத்தில் என்பதனாலே நாங்கள் அமர்ந்திருந்து அவர் எங்களை எப்படி நடத்துகிறார் என்பதையும், எப்படி பாதுகாக்கிறார் என்பதையும், எப்படி எனக்காக காரியங்களை மாற்றி அமைக்கிறார் என்பதையும் ஒருவேளை நான் கண்களினால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை உண்டு, உனக்காக யுத்தங்களை நீ பார்க்காதபடியும் செய்யும் தேவன் ஒருவர் இருக்கிறார். ஒருவேளை கண்ணுக்கு தெரிந்த யுத்தமாய் இருக்கலாம், கண்ணுக்கு தெரியாத யுத்தமாய் இருக்கலாம். அவைகள் அனைத்தையும் மேற்கொள்ளுகிற ஒரு ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை கண்ணுக்கு தெரியலையா ஆண்டவரே, ஒரு விசிபிள் ரிசல்ட் கூட தெரியலையா ஆண்டவரே, ஒண்ணு கூட மாறின மாதிரி தெரியலையா ஆண்டவரே, ஒன்று கூட நகர்ந்தது போல தெரியலையா ஆண்டவரே. ஒருவேளை அப்படி ஏன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும் ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னார் கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்ற வார்த்தை, உனக்கு அனுகூலமாய் மாற்றி கொடுக்கிற ஒரு தேவன் உனக்கு உன்னோடு கூட இருக்கிறார். அனுகூலமாய் மாறும். ராகால்பானா ஷேத்தெரிதி ஹாந்தரோ. அப்பா, அனுகூலமாய் மாறட்டும்.
கை கூடி வரட்டும் இயேசுவின் நாமத்துல. எது ஆண்டவரை இழந்து போனார்களோ, எது ஆண்டவரே எதிர்பார்த்து போய் மாறுதலாய் முடிந்ததோ, அதை என் ஆண்டவர் இவர்களுக்கு சாதகமாக கை கூடி வர பண்ணுவீராக, அனுகூலமாய் மாற்றுவீராக. ஆண்டவரே அதை கரங்களிலே பெற்றுக்கொள்ளும் அனுபவமாக மாற்றுவீராக. வா இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஓ மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து. சொல்லுங்க, மலைகள், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். எல்லா கைகளை உயர்த்தி இந்த காலை வேளையில் ஒரு தீர்க்க தரிசனமாக, ஆண்டவரே நான் சிறியவனாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு முன்பதாக இருக்கும் மலையோ பெரிதா இருக்கிறது. ஆண்டவரே அப்பா, எனக்கு தெரியும் இதை என்னுடைய பலத்தினால் இதை மேற்கொள்ள முடியாது, என்னுடைய சுயத்தினால் இதை மேற்கொள்ள முடியாது ஆண்டவரே. ஆனால் என் ஆண்டவர் அப்பா, உங்களால கூட ஆண்டவரே நீர் செய்ய முடியும். அப்பா நீர் செய்ய முடியும், நீங்க நிச்சயமாய் செய்து முடிப்பீங்க. நீங்க அப்பா உங்களால மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆண்டவரே. எனக்கு நன்மை என்று ஒன்று வந்தால் அது இயேசுவின் கரத்திலிருந்து மாத்திரமே என்று சொல்றவங்க சொல்லுங்க, அப்பா இது உம்மால் கூடும், இது உம்மால் மாறும், இது நிச்சயமாகவே எனக்கு சாதகமாக சமாதானமாக என் ஆண்டவர் மாற்றி தருவீர் ஆண்டவரே. ஓ உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும் நிற்பதில்லை, உம் மகத்துவத்திற்கு முடிவு என்றும் இல்லை. உம் வல்லமைக்கு முன்பாய் ஒன்றும், எது எதிர்ப்பாய் நிற்கிறதோ அதை நினைத்து சொல்லுங்க, அப்பா முடிவு என்றும் இல்லை. மலைகள் பர்வதங்கள், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். மலைகள் பர்வதங்கள், மலைகள் பர்வதங்கள் மெழுகு போல உருகும், தடைகள் ஒவ்வொன்றாய் என் மேலிருந்து விலகும். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர், யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாய் நிற்கும் ஒரு நபராய் இருப்பீர்கள் என்று சொன்னார், இந்த காலை வேளையிலே உங்களை அன்பாய் சேர்த்து கொள்ளும் ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அரவணைக்கும் ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஆறுதல் சொல்லும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஒரு நாளும் மறப்பதே இல்லை, உங்களை தள்ளி விடுவதே இல்லை. ஒரு வசனம் உண்டு, அவரிடத்திலே தீமை ஒன்றும் இல்லை. அவரே தீமை செய்ய நினைத்தாலும் அவரால் செய்ய முடியாது, ஆனால் அவரால் ஒன்று செய்யக்கூடும். எது தீமையாய் இருக்கிறதோ அதை நன்மையாய் மாற்றி முடிக்க என் ஆண்டவரால் மாத்திரமே கூடும். எதை எதிரி தீமை என்று விதைத்தானோ அதையே என் ஆண்டவர் நன்மையாய் மாற்றி முடித்து அரியணையிலே அமரச் செய்ய என் ஆண்டவரால் மாத்திரமே செய்யக்கூடும். Thank you Jesus. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே. எல் ஷடாய் ஆராதிப்பே, எலோஹீம் ஓ அடோனாய் ஆராதிப்பே, யேசுவா. சொல்லுங்க, எல் ஷடாய் ஆராதிப்பே.
உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில், உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்வு வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல்லாரும் சேர்ந்து எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹீம், எஸ் காட் அடோனாய், இயேசுவா. சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் come on, lift it up. El Shaddai ஆராதிப்பேன். எலோஹீம், சர்வத்தையும் ஆளுகை செய்யும் சர்வ வல்லமை உள்ளவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி சொல்கிறோம். சொல்லுங்க, மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு. எத்தனை பேருக்கு மறுவாழ்வு தந்தார். மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரை. எல்லாரும் சேர்ந்து எல் ஷடாய், எல் ஷடாய். சத்தத்தை உயர்த்தி come on. ஆண்டவரே, வாழ்நாள் முழுவதும் என் இறுதி நாள் வரை ஆண்டவரே எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹீம், ஓ அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா. சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன். இந்த காலை வேளையில எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன் என்றே. ஒரு விஷயம், உம்மைத்தான் எந்தன் வாழ்வில், உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமா. எனக்கு ஆதாரம் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே. நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய். எலோஹீம், அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா. சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய் ஆராதிப்பேன். எலோஹீம் ஆராதிப்பேன். அடோனாய் ஆராதிப்பேன். இயேசுவா ஆராதிப்பேன். ஆண்டவரே, நாங்கள் நம்பி இருக்கும் நம்பிக்கை நீர் ஒருவர் மாத்திரமே. இயேசுவையும் அல்ல, இயேசுவை மாத்திரமே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்பா, நாங்கள் வாங்கும் சம்பளம் அல்ல அப்பா, நாங்கள் வேலை செய்கிற அந்த வேலை அல்ல ஆண்டவரே. எனக்கு ஆதாரம் நீர் ஒருவர் மாத்திரமே. உதவி வந்தா அப்பா, அது உங்க கரத்திலிருந்து தான் வரும். நன்மை வந்தா ஆண்டவரே, அது உங்க கரத்திலிருந்து தான் வரும். அற்புதம் நடந்தா அது உங்க ஆண்டவரே கரத்திலிருந்து மாத்திரமே வரும். ஆண்டவரே, நாங்கள் கைகள் ஏந்தி நிற்கிறோம். எங்களுக்கு உதவி வரட்டுமே, அற்புதம் நடக்கட்டுமே, நன்மை உண்டாகட்டுமே, சுகம் உண்டாகட்டுமே, விடுதலை உண்டாகட்டுமே, தேவை சந்திக்கப்படட்டுமே, ஒரு மாற்றம் வரட்டுமே. காலை வேளையில ஒரு ரேமா வார்த்தை ஒன்று உண்டு. அவர் அனுகூலமாய் மாற்றி கொடுக்கும் நல்ல தேவன். அவர் அனுகூலமாய் மாறும்
இயேசுவின் நாமத்தில் அது அனுகூலமாய் மாறும். எது எதிர்ப்பாய் நிற்கிறதோ அது உங்கள் கரங்களிலே அனுகூலமாய் மாற்றப்பட்டு கரங்களிலே வந்து சேரும். அப்பா, உம்மை உயர்த்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் உயர்ந்திருப்பீராக, மேன்மைப்படுவீராக, எல்லாவற்றையும் நீர் ஆளுகை செய்வீராக. சுவாமி, நாமத்தை உயர்த்துகிறோம். We bless your holy name. சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்து. சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல, நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல. கால் கடுக்க கடல் தாண்டி வந்தீங்க. ஆமென். எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறீங்க, சிறந்ததெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஏன் கர்த்தர் நம்மை தேடி வந்தார்? ஆமென். நம்மை காட்டிலும் அநேகம் படித்தவர்கள் உண்டு, உயர்ந்தவர்கள் உண்டு, சான்றோர்கள் உண்டு, மேன்மையானவர்கள் உண்டு, பணம் படைத்தவர்கள் உண்டு, திறமையானவர்கள் உண்டு, தகுதி உள்ளவர்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் அவர்களையெல்லாம் தேடி போகவில்லை. தப்பி போன, உடைந்து போன, ஒதுக்கப்பட்ட, அப்பா எனக்கு எதுவுமே வேணாம் விட்டுருங்கன்னு சொல்லி ஓடி போன நம்மை தேடி இயேசு வந்தார். ஆமென். இந்த அன்பிற்கு விளக்கமே கொடுக்க முடியாது. ஆமென். இந்த உலகத்தின் நியதி என்ன? இந்த உலகம் தேடுவது என்ன? யார் பெஸ்டா இருக்காங்களோ அவங்கள போய் செலக்ட் பண்ணுவாங்க. யார் நல்லா படிச்சிருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. யார் நல்ல மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. யார் இன்டர்வியூல 100 மார்க்ஸ் எடுத்தாங்களோ அவங்களுக்கு தாங்க பெஸ்ட் வேலை. ஆனா இங்க அப்படியே மாத்தி சொல்லப்படும். என்ன? உனக்கு எங்க தகுதி இல்லையோ அந்த இடத்துல உன்னை தகுதியாய் மாற்றி கிருபை தந்து உன்னை அலங்கரித்து அபிஷேகித்து உயரத்திலே அமரச் செய்கிற ஒரு நல்ல மேய்ப்பன் தான் என் இயேசுவாய் இருக்கிறார். ஆமென். சொல்லுங்களேன். எவ்வளவு பெஸ்டான இருக்கட்டும், எவ்வளவு திறமைசாலிகளாய் இருக்கட்டும், எவ்வளவு பலம் படைத்தவர்களாய் இருக்கட்டும், என் ஆண்டவர் என்னோடு கூட எங்கே போனாலும் என்னோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். அவருக்கு அவருடைய அன்புக்கு நிகரே இல்லை. நான் எவ்வளவு தூரம் போனாலும் என்னை தேடி வந்து மீட்டு கொண்டு எனக்காக என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றி முடிக்கும் நல்ல தேவன் அவர். ஆமென். ஒரு சில நேரத்துல நம்ம தூரமா போவோம், ஒரு சில நேரத்துல ஐயோ ஆண்டவர் என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்காரோன்னு நினைப்போம். நல்லா கேளுங்க, எப்பெல்லாம் ஆண்டவர் பிரசன்னமும் அவரும் உங்களுக்கு தூரமா இருப்பது போல் தோணுகிறதோ அன்றைக்கு தான் கர்த்தர் உங்களோடு கூட இன்னும் நெருக்கமா இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரே, அற்புதம் நடப்பதற்கான அறிகுறிகள் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. நன்மை நடப்பதற்கான அறிகுறிகளும் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சுகம் உண்டாகும் என்று சொன்னார். எத்தனை பிரசங்கங்களை கேட்டேன், எத்தனை வசனங்களை கேட்டேன், ஆனால் ஒன்றும் நடப்பது போல் தெரியவில்லை ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுங்க. அப்பொழுதுதான், அந்த சூழ்நிலையில் தான் என் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் வல்லமையாய் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எப்போ ஒண்ணுமே தோணலையோ, எப்போ ஒண்ணுமே புரியலையோ, எப்போ கர்த்தரை உணரவே முடியலையோ, நல்லா புரியுங்க, அப்பதான் ஆண்டவர் மகத்துவமான யுத்தங்களை உங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் கரங்களிலே வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார். சொல்லுங்க, வெற்றி நிச்சயம், ஜெயம் நிச்சயம், விடுதலை நிச்சயம், சுகம் நிச்சயம், ஓ அற்புதம் நிச்சயம். ஆண்டவரே, விசுவாசமா சொல்ற அனைவருக்கும் என் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை இப்பவே செய்யுங்க ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க, சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரமிழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம்
அறமிழந்த என்னை தேடி வந்தது என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. என்ன தேடுவத நீங்க நிறுத்தல. உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்ல. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க. உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல. நீர் என்ன மறக்கல. என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல. தள்ளி தூரம் போகல. கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. வழி தெரிஞ்சோம் நான் தொலைஞ்சு போனேன். பாத புரியாம பயந்து நின்ன. வழி தெரிஞ்சோம் நான் தொலைஞ்சு போனேன். பாத புரியாம பயந்து நின்ன. 100 பேரை தேடி நீங்க போகல. தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. 100 பேரை தேடி நீங்க போகல. தொலைந்து போன என்னை தேடி வந்தீங்க. சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல. என்னை விட்டு ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான். நீர் என்ன வெறுக்கல. தள்ளி தூரம் போகல. கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி. சொல்லுங்க, நீர் என்ன மறக்கல. என்னை விட்டு விலகல. ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல. தள்ளி தூரம் போகல. கால்கடுக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க, அவர் என்னை தேடி வந்து மீட்டு கொண்டார்? ஆமென். நம்ம தேடி போகல, ஆனால் அவர் நம்மை தேடி வந்தார். எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருந்த போதும் கர்த்தர் நம்மை தேடி வந்து மீட்டு கொண்டார். அவர் கரம் பிடித்து நடத்தும் சில தருணங்கள் உண்டு. நல்லா கேளுங்க. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தும் தருணங்கள் நம் வாழ்க்கையில உண்டு. ஆனால் சில தருணங்கள் நம்மை அவர் தோளின் மேல் சுமந்து வருகிற தருணங்கள் உண்டு. ஏன் அப்படி செய்ய வேண்டும்? கரம் பிடித்து நடத்தும் பொழுது ஒருவேளை எனக்கு கால்களிலே பலன் இருக்கலாம். ஆமென். சில நேரங்களில் கால்களிலே பலன் இல்லை ஆண்டவரே, அடுத்த ஸ்டெப் வைப்பதற்கு கூட என்னிடத்துல பலனும் இல்லை, தைரியமும் இல்லை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுவார், மகளே பயப்படாதே, நான் உன்னை கரம் பிடித்து மட்டும் நடத்துகிற தேவன் அல்ல, உன்னை தோளின் மேல் சுமந்து செல்லுகிற ஒரு நல்ல தேவனா இருக்கிறேன், நல்ல தகப்பனா இருக்கிறேன். உன்னால் எது முடியாதோ, உனக்கு எது பலவீனமா இருக்கிறதோ அதை பலனாய் மாற்றி உனக்கு திடன் தந்து சுகம் தந்து, உன் வாழ்க்கையில எது பலவீனம் இருக்கிறதோ அந்த இடத்துல பலனை தந்து, நீ இப்படிதான் நடக்கணும்னு சொல்லாம நீ எப்படி இருக்கிறையோ அதே போல உன்னை தோளில் சுமப்பார். தாய் சுமப்பது போல சுமப்பார், தந்தை சுமப்பது போல சுமப்பார். பலன் இல்லாத இடத்தில் எனக்கு பலனை தந்து சத்துவத்தை தந்து அவர் என்னை ஒய்யாரமாய் தோளிலே வைத்து சுமந்து செல்லும் நல்ல தேவன் அவர். ஆமென். சில நேரத்தில் நடந்து போகும் பலன் இருக்கும், நடந்து போக பலன் இல்லைன்னா பரவாயில்ல, அவர் உங்களை சுமந்து செல்வார். ஆமென். அவர் உங்களை சுமந்து செல்ற என்னன்னா கரடானவைகள் எல்லாம் அவரையே மாற்றி அமைப்பார். ஆமென். அதை பற்றி நான் கவலைப்பட வேண்டியதில்லை, அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். அவர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, அவர் பார்த்துக் கொள்வார். அவருக்கு பேர் யெகோவா ஈர். அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், சகலத்தையும் பார்த்துக் கொள்வார். எப்படி நடக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நடக்கும் என்பது எனக்கு தெரியும். ஆமென். அவர் நடத்தி காண்பிப்பார் என்பது எனக்கு தெரியும். எப்படி நடக்கும்? ஒருவேளை உங்களோடு கூட இருப்பவர்களை நம்மை பார்த்து கேள்வி கேட்கலாம், இது எப்படி நடக்கும் என்று கேட்கலாம். நம்மை நன்றாய் புரிந்தவர்கள் கூட இந்த கேள்வியை கேட்கலாம், இதெல்லாம் உன் வாழ்க்கையில நடந்து விடுமா என்று சொல்லிக்கொண்டு கேட்கலாம். ஆனால் பல நேரங்களிலே நமக்கே சந்தேகங்கள் வரும், இது எப்படி நடக்கும் என்பது. ஆனால் நம் வாய் திறந்து ஒரு நாளும் சொல்வதில்லை நடக்காது என்று. ஏனென்றால் நமக்கு ஒன்று தெரியும், எப்படி நடக்கும் என்று தெரியாது, ஆனால் நடக்கும், நடத்தி காண்பிப்பார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் எனக்காக பாடணும் பாத்தீங்களா, எனக்காக என் முன்பதாக இருக்கும் எல்லா பர்வதங்களை எல்லாம் மலைகளை எல்லாம் மெழுகு போல உருகி போக செய்யும் ஒரு வல்லமை என் ஆண்டவர்
அவருடைய பாதத்திலே உண்டு. ஆமென். அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவரை நோக்கி பார்த்து, அப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிற அனைவருக்கும் தீவிரமாய் வந்து உதவி செய்யும் நல்ல தேவன் அவர். சொல்லுங்க, தீவிரமாய் வருவார். ஆமென். அவர் சடுதியாய் வருவார். திடீரென்று காரியங்கள் மாறுதலாய் முடியும். எப்படி நடந்தது தெரியலப்பா, சடுதியா மாறிடுச்சுப்பா, ஒரே நாள்ல மாறிச்சுப்பா, ஒரே நாள்ல டாக்குமெண்ட்ல எல்லாம் மாறப்பட்டது, ஒரே நாள்ல ஆபீசர்ஸ் எல்லாம் மாற்றப்பட்டாங்க, ஒரே நாள்ல எல்லாமே நடந்தது என்று சொல்லுது. எப்படி நடந்தது தெரியல, ஆனால் நடக்கும், நடத்தினார், நடத்துவார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால ஏங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடுக்க எனக்காக கடல் தாண்டி